தமிழர்களுக்கென்று தனித்த பெருத்த முதன்மையான அதிகாரத்தை நோக்கி தான் நான் ஓடுறேன். அப்படின்னா நான் எப்போவே 2016 அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணி கூப்பிடும்போதே நான் போயிருப்பேன். அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா எத்தனையோ தடவை வலியுறுத்தி கூப்பிட்டு இங்கே பாருங்க, அப்போ நான் போகல. எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் எனக்கு கற்பிச்சதுன்னு இருக்கு, அது வழியில் தான் நாங்கள் போக முடியும். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோங்க, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க தயாரல்ல, தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவி கொள்ள தயாரல்ல. நாங்கள் வீழ்ந்தாலும் சரி, எங்கள் இனம் வாழ்ந்தால் போதும், இது எங்கள் தத்துவம். ஒருவேளை இப்போ நான் தோத்தே போயிட்டேன், உங்களுக்கு ஏதாவது நட்டை இருக்கா? நான் சட்டசபைக்கு ஏன் போகலன்னு யாரும் என்னை சட்டை பிடிச்சி அடிக்கிறீங்களா? என்னை நம்பி வர தம்பிகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் போனால் என்னை கொன்றுவான், பரவாயில்லையா? நான் கூட்டணின்னு வச்சேன்னா நான் மட்டும்தான் நிற்கணும், எல்லாரும் போயிடுவான். இந்த பண்ணியும் பீதிங்கன்னு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? நான் இல்லை புலின்னு நம்பி வரான், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுன்னு எங்கள் தலைவர் சொல்கிறார். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோங்கிற எங்கள் பாட்டன் பாரதி. இப்போ நாங்கள் கொண்டிருக்கிறது சுதந்திர பசி, சோத்து பசி இல்லை, வயிற்று பசி இல்லை, வரலாற்றின் பசி. அதனால இதுவே என்னங்க நீங்கள், நான் உங்களை ஒன்று கேட்குறேன், கூட்டணி வச்சு வென்று போனவர்கள் செய்தது என்ன? இவங்கெல்லாம் உறுப்பினர் வச்சிருக்காங்கல்ல உள்ள கூட்டணி கட்சிகள், செய்தது என்ன? ஒரு பிரச்சனைக்கு சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. அதே நானும் போய் அந்த சும்மா உட்காந்து இப்படி மேசை தட்டுறதுக்கு வீட்டில் சாணியை தட்டலாம், 2 எரு ரட்டியாவது வருவாங்க. என்னடா தம்பி, என்ன மேலே வேற ஏதாவது